கச்சத்தீவை மீட்போம், மீனவர்களை காப்போம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கச்சத்தீவை மீட்போம் என்ற தீர்மானமானது தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம், மீனவர்களை காப்போம் என்கிற உள்ளடக்கங்களை கொண்டதாகும். இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் அதிமுக, பாஜக உட்பட ஆதரித்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குரலாக இது அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி மலர்ந்தது முதல் கச்சத்தீவை மீட்போம் என்கிற குரலை முதலமைச்சர் தொடர்ந்து ஒலித்து வருகிறார். பிரதமர் மோடியை மேடையில் வைத்துக் கொண்டே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 26/5/2022 அன்று கோரிக்கை வைத்தார். கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும் என்று 31/3/2022 அன்று பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்து முதலமைச்சர் மனு கொடுத்தார். இலங்கை அதிபர் உங்களை சந்திக்க வருகிறார், அவரிடம் கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று 20/8/2023 அன்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பினார். இதன் தொடர்ச்சியாகத்தான் கச்சத்தீவு மீட்பு தீர்மானத்தை முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. தீர்மானத்தை ஆதரித்த அதிமுக வழக்கம் போல நீங்கள்தான் கச்சத்தீவை தாரை வார்த்தீர்கள் என்று குற்றம் சாட்டியது. கச்சத்தீவை ஒப்படைக்க கூடாது என்று அன்றைய பிரதமருக்கு முதலமைச்சர் கலைஞர் கடிதம் எழுதினார். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றினார். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பதே 2 ஒப்பந்தங்களாகும். முதல் ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டு போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி மீன்பிடிக்க உரிமை உண்டு. இரண்டாவது ஒப்பந்தம் 1976ஆம் ஆண்டு போடப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு இல்லை. இந்த ஒப்பந்தத்தில்தான் மீன்பிடிக்க உரிமை இல்லை என்பது சேர்க்கப்பட்டது. கச்சத்தீவு விவகாரத்தை நீர்த்து போக வைத்தவரே ஜெயலலிதா தான் என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. 20/4/1992 அன்று சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்பது என்பது விரைவில் நடைபெறக்கூடிய ஒன்றாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். அது ஏதோ முடிந்து போன விவகாரம் போல ஜெயலலிதா சொன்னார். 30/9/1994 அன்று பிரதமர் நரசிம்மராவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதினார். அதில் தீவு நாடான இலங்கைக்கு இந்த சின்னஞ்சிறிய தீவினை இந்திய அரசு பிரித்து கொடுத்தது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே நல்லுறவு நிலவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என சொன்னவர் ஜெயலலிதா என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. 23/7/2003 அன்று பிரதமர் வாஜ்பாய்க்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதிய கடிதத்தில் இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு பேணவும் தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக அனுபவித்து வரும் உரிமைகளை காப்பாற்றவும் உள்ள ஒரே வழி என்று குறிப்பிட்டுவிட்டு கச்சத்தீவையும் அதற்கு அருகிலே உள்ள கடல் பகுதிகளையும் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கும் வலைகளை காய வைப்பதற்கும் நிரந்தர குத்தகைக்கு பெறலாம், அதே நேரத்தில் கச்சத்தீவில் இலங்கை நாட்டுக்குள்ள இறையாண்மையை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். அவருக்கு மீனவர் நலனை விட இலங்கை இறையாண்மைதான் முக்கியமாக இருக்கிறது. கச்சத்தீவு மீட்பை குத்தகைக்கு பெறுவதாக சுருக்கியவர் ஜெயலலிதா. சொந்த கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையே அறியாத பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. கச்சத்தீவு பிரச்சனையில் திமுக நாடகம் ஆடுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். கபட நாடகங்கள் நடத்துவதில் கைதேர்ந்தவர் அண்ணாமலைதான் என்பதை அவரது கட்சியினரே நன்கு அறிவார்கள். பாஜக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்த மனுவில் 1974ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு 6 படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு கடல் பகுதியில் மீன்பிடிக்க உரிமை இல்லை, கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு எந்த பாரம்பரிய உரிமையும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அதே மனுவில் இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான கடல் எல்லை விவகாரம் முடிந்து போன ஒன்று என்றும் சொல்லியதும் பாஜக அரசுதான் என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. கச்சத்தீவை மீட்பதற்காக 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த 11 ஆண்டு காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு செய்த ஒரே ஒரு செயலை காட்டச் சொல்லுங்கள், கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது, அதனை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று ஒரே ஒரு கடிதத்தையாவது பிரதமர் மோடி இலங்கை அரசுக்கு எழுதியிருக்கிறாரா? அதிமுக, பாஜகவின் கபட நாடகங்களை மக்கள் அறிவார்கள் என கூறி கட்டுரையை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.